வணக்கம், வந்தனம், நமஸ்கார். சத்தீஸ்கரின் இதய துடிப்பான ராய்ப்பூரிலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது வெறும் கிரிக்கெட் மைதானம் அல்ல. இன்று இரவு இது ஒரு போர்க்களம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து மோதும் இரண்டாவது T20 போட்டி. நாக்பூரில் நடந்த முதல் ஆட்டத்தில் அபிஷேக் சர்மாவின் அதிரடியிலும் வருண் சக்கரவர்த்தியின் சுழலிலும் நியூசிலாந்து நிலை குலைந்தது நாம் அனைவரும் பார்த்தோம். இன்று நியூசிலாந்து பதிலடி கொடுக்குமா, இல்லை சூரியகுமார் யாதவின் படை தொடரை கைப்பற்றுமா? மைதானம் நிரம்பி வழிகிறது. நீலக்கடல் அலை போல ரசிகர்கள் கூட்டம். டார்ச் லைட் வெளிச்சத்தில் மைதானமே ஜொலிக்கிறது. இதோ டாஸ் வென்ற நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளார். டியூ எனப்படும் பனிப்பொழிவு உள்ளே வரும் முன் பெரிய ஸ்கோரை அடுத்து இந்தியாவை அழுத்தத்தில் வைப்பதுதான் அவர்கள் திட்டம். ஆட்டம் ஆரம்பம். முதல் இன்னிங்ஸ். நியூசிலாந்து பேட்டிங். களத்திற்குள் விரைகிறார்கள் இந்திய வீரர்கள். ரோஹித் சர்மாவின் பாணியில் அல்ல, ஸ்கையின் பாணியில் ஒரு புதிய ஆக்ரோஷம் தெரிகிறது. தொடக்க வீரர்களாக ஃபின் ஆலன் மற்றும் டிவான் கான்வே. பந்துவீச்சை தொடங்குகிறார் இந்தியாவின் ஸ்விங் சுல்தான் அர்ஷ்தீப் சிங். 1.1 ஓவர். அர்ஷ்தீப் ஓடி வருகிறார். இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். இடம் ஸ்டம்புகளுக்கு நேராக ஒரு யார்கர் முயற்சி. ஆனால் லேசாக திசை மாற கான்வே அதை நேர்த்தியாக மிட் ஆன் திசையில் தட்டிவிடுகிறார். ரன் எதுவுமில்லை. முதல் பந்து கவனமாக ஆடப்படுகிறது. 1.4 ஓவர். ஓ, இதுதான் ஃபின் ஆலன். அர்ஷ்தீப் சற்று ஷார்ட் பிட்ச் போட சற்றும் யோசிக்காமல் முன்னங்கால் ஊன்றி மிட் விக்கெட்டுக்கு மேலே ஒரு இமாலய சிக்ஸர். பந்து கூட்டத்திற்குள் மறைந்தது. முதல் சிக்ஸருடன் நியூசிலாந்து கணக்கை தொடங்குகிறது. இந்த ராய்ப்பூர் பிட்ச் பேட்டிங்கிற்கு ஸ்வர்கபுரி என்பது இதிலேயே தெரிகிறது. 3.2 ஓவர். பும்ரா, த பூம் பூம் பும்ரா உள்ளே வருகிறார். யார்கர் மன்னன். ஆலன் இவரையும் விட்டு வைக்கப் போவதில்லை போல் இருக்கிறது. ஒரு ஆக்ரோஷமான டிரைவ். ஆனால் அங்கே ஃபீல்டர் ரவி பிஷ்னோய் ஒரு அற்புதமான டைவ். ரன் தடுக்கப்பட்டது. பும்ரா சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டுகிறார். பொறுப்பா, இன்னும் நிறைய இருக்கு என்பது போல. 4.5 ஓவர். விக்கெட். முதல் விக்கெட் வீழ்ந்தது. அர்ஷ்தீப் சிங்கின் மறுவருகை. பந்தை லேசாக வெளியே ஸ்விங் செய்தார். ஃபின் ஆலன் அதை கவர் திசையில் தூக்கி அடிக்க முயன்று டைமிங் மிஸ் ஆகி நேராக சூரியகுமார் யாதவின் கைகளில். கேப்டன் பிடித்த கேட்ச். இந்தியாவுக்கு முதல் பிரேக் த்ரூ. ஆலன் 18 ரன்களில் வெளியேறுகிறார். அரங்கம் அதிர்கிறது. இந்தியா இந்தியா கோஷம் காதை கிழிக்கும் டெசிபலில். பவர் பிளே முடிவில் நியூசிலாந்து 52/2. கான்வேயுடன் ரச்சின் ரவீந்திரா களத்தில். 8.0 ஓவர். இப்போது பந்து வருண் சக்கரவர்த்தியின் கையில். மர்ம சுழற்பந்து வீச்சாளர். ரச்சின் ரவீந்திரா இந்திய வம்சாவளி வீரர், மிகவும் ஆபத்தானவர். வருண் ஒரு கேரம்பாலை வீசுகிறார். ரச்சின் அதை கணிக்க தவறினார். பேடல் பட்டு பழுத்த LBW அப்பீல். நடுவர் விரலை உயர்த்தவில்லை. ஸ்கை உடனே ரிவ்யூ கேட்கிறார். ரீப்ளே. ஓ, பந்து லெக் ஸ்டம்பை உரசி செல்கிறது. ஆனால் அம்பயர்ஸ் கால். தப்பித்தார் ரச்சின். மயிரிழியில் உயிர் பிழைத்த நியூசிலாந்து. 12.3 ஓவர். போட்டியை மாற்றும் தருணம் இது. ஹர்திக் பாண்டியா பந்து வீசுகிறார். கிளென் பிலிப்ஸ் உள்ளே வந்திருக்கிறார். இவர் முதல் போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்தவர். ஹர்திக் ஒரு ஸ்லோயர் பவுன்சர் வீசுகிறார். பிலிப்ஸ் அதை புல் செய்ய முயற்சிக்கிறார். டாப் எட்ஜ். பந்து வானத்தொட்டிலில் ஆடுகிறது. விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் ஓடுகிறார். அவருக்கும் ஃபைன் லெக் ஃபீல்டருக்கும் இடையே ஒரு குழப்பம். இல்லை, இஷான் கிஷன் மிகச்சிறப்பாக டைவ் எடுத்து அதை பிடித்துவிட்டார். என்ன ஒரு கேட்ச். பிலிப்ஸ் வெளியே. நியூசிலாந்து 105/3. இந்தியா ஆட்டத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. 18.0 ஓவர். கடைசி கட்டம். டெவான் கான்வே ஒரு பக்கம் நங்கூரம் போல நின்றுவிட்டார். 70 ரன்களை கடந்துவிட்டார். இப்போது பந்து வீச வருவது ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஓவர் மிக முக்கியம். முதல் பந்து துல்லியமான யார்கர். கான்வேயால் காலை கூட அசைக்க முடியவில்லை. இரண்டாவது பந்து அதே யார்கர். மூன்றாவது பந்து மீண்டும் யார்கர். நம்ப முடியாத துல்லியம். பும்ரா ஏன் உலகின் நம்பர் 1 என்று மீண்டும் நிரூபிக்கிறார். அந்த ஓவலில் மட்டும் 4 ரன்கள் மட்டுமே. 20வது ஓவர். கடைசி ஓவர். அர்ஷ்தீப் சிங் எதிரில் டேரில் மிச்சல். முதல் பந்து சிக்ஸர். லாங் ஆன் திசையில் பறக்கிறது. இரண்டாவது பந்து வைட் யார்கர், டாட் பால். கடைசி பந்து மிச்சல் ஓங்கி அடிக்கிறார். டீப் மிட் விக்கெட்டில் ரிங்கு சிங் அதை தடுக்கிறார். ஆனால் 2 ரன்கள். நியூசிலாந்து இன்னிங்ஸ் முடிவடைகிறது. ஸ்கோர் 198/5. கான்வே 85 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருக்கிறார். இந்தியாவுக்கு வெற்றி இலக்கு 199. இது ராய்ப்பூரில் சாதாரண ஸ்கோர் அல்ல. பந்து வீச்சுக்கு சாதகமான பனிப்பொழிவு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 199 ரன்கள். கிட்டத்தட்ட 200 ரன்கள். இதை விரட்ட இந்தியாவிடம் வெடிமருந்து உள்ளதா? இருக்கிறது. அபிஷேக் சர்மா, ஸ்கை, ஹர்திக், ரிங்கு பட்டியல் நீளுகிறது. காத்திருங்கள். இரண்டாவது பகுதி இன்னும் அனல் பறக்கப் போகிறது.
இடைவேளை முடிந்து இந்திய அணி சேசிங்கை தொடங்குகிறது. இரண்டாம் இன்னிங்ஸ் இந்தியாவின் பதிலடி. களத்திற்குள் நுழைகிறார்கள் இந்திய இளம் சிங்கங்கள் அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன். நாக்பூரில் நடந்த அபிஷேக் சர்மாவின் ஆட்டம் இன்னும் நம் கண்முன் நிற்கிறது. 35 பந்துகளில் 84 ரன்கள். இன்று என்ன செய்வார்? 1.0 ஓவர். ட்ரெண்ட் போல்ட் இல்லை, டிம் சவுத்தி இல்லை, ஆனால் மேட் ஹென்றி இருக்கிறார். முதல் பந்தே அவுட் ஸ்விங். அபிஷேக் சர்மா அதை தொடவில்லை. இரண்டாவது பந்து படார். மட்டைக்கும் பந்துக்கும் என்ன ஒரு சத்தம்! கவர்ஸ் திசனில் புல்லட் வேகத்தில் பவுண்டரி. அபிஷேக் சர்மாவின் பாணியே தனி. பயம் என்பதே அகராதியில் இல்லை. 2.3 ஓவர். ஆஹா, இதுதான் சஞ்சு சாம்சனின் கிளாஸ். லாக்கி ஃபெர்குசன் மணிக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறார். சஞ்சு சாம்சன் சற்றும் அலட்டிக்கொள்ளாமல் பந்தின் வேகத்தை உபயோகித்து ஸ்லிப் திசையில் ஒரு அப்பர் கட். சிக்ஸர். என்ன ஒரு டைமிங்! இந்த ஷாட்டை பார்ப்பதற்காகவே நாம் டிக்கெட் எடுத்து வரலாம். 4.1 ஓவர். விக்கெட். சலசலப்பு. மிச்சல் சாண்ட்னர் பந்து வீச வருகிறார். முதல் பந்திலேயே சுழல் ஜாலம். அபிஷேக் சர்மா முன்னால் வந்து அடிக்க முயன்றார். பந்து சற்று தாழ்ந்தாகி ஸ்டம்பை பதம்படுத்தியது. போல்ட். ரசிகர்களின் ஆரவாரம் அடங்கியது. அபிஷேக் 22 ரன்களில் வெளியேறுகிறார். ஒரு நல்ல ஆரம்பம், ஆனால் பெரிய இன்னிங்ஸ் இல்லை. இப்போது களத்தில் வந்துள்ளார் இஷான் கிஷன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு அணியில் இடம் பிடித்திருக்கிறார். தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். 6.0 ஓவர். பவர் பிளே முடிவில் இந்தியா 55/1. ரன் ரேட் நன்றாக உள்ளது, ஆனால் விக்கெட் விழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சஞ்சு சாம்சன் 25 ரன்களுடனும் இஷான் 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். 9.2 ஓவர். சோதி வீசுகிறார் கூக்லி. சஞ்சு சாம்சன் அதை கணிக்க தவறினார். பேடில் பட்டு பழுத்த LBW அப்பீல். நடுவர் விரலை உயர்த்தவில்லை. ஸ்கை உடனே ரிவ்யூ கேட்கிறார். ரீப்ளே. ஓ, பந்து லெக் ஸ்டம்பை உரசிச் செல்கிறது. ஆனால் அம்பயர்ஸ் கால். தப்பித்தார் சஞ்சு. மயிரிழையில் உயிர் பிழைத்த நியூசிலாந்து. மைதானமே அதிர்கிறது. உள்ளே வருவது கேப்டன் சூரியகுமார் யாதவ், மிஸ்டர் 360. 11.5 ஓவர். ஸ்கை வந்துவிட்டால் ஃபீல்டிங் செட் செய்வதே கடினம். ரச்சின் ரவீந்திரா பந்து வீசுகிறார். ஸ்கை முழங்கால் நிறையிலிட்டு பந்தை ஃபைன் லெக் திசையில் ஸ்கூப் செய்கிறார். அது எப்படி அங்கே சிக்ஸர் போகும்? இது இயற்பியல் விதிகளுக்கே சவால். பந்து நேராக ஸ்டாண்டுக்குள் விழுகிறது. சூரியகுமார் யாதவ் என்றாது ஆச்சரியம்தான். 14.0 ஓவர். மறுபக்கம் இஷான் கிஷன் திணறுகிறார். பந்துகள் பேட்டில் சரியாக படவில்லை. ஸ்கோர் போர்டு அழுத்தம் கொடுக்கிறது. ரன் ரேட் 11ஐ தொட்டுவிட்டது. ஒவ்வொரு ஓவருக்கும் 2 பவுண்டரிகள் தேவை. இஷான் ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சிக்கிறார். லாங் ஆஃபில் கேட்ச் மிஸ். மார்க் சாப்மேன் அதை எளிதாக பிடிக்கிறார். இஷான் 18 பந்துகளில் 15 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறுகிறார். இது இந்தியாவுக்கு பின்னடைவு. இந்தியா 115/3. இன்னும் 36 பந்துகளில் 84 ரன்கள் தேவை. இது சாத்தியமா? களத்திற்குள் வருகிறார் ஹர்திக் பாண்டியா, குங்ஃபு பாண்டியா. இந்த மாதிரியான சூழலுக்குத்தான் அவர் காத்திருப்பார். 16வது ஓவர். ஜேக்கப் டஃபி வீசுகிறார். ஹர்திக் ஸ்ட்ரைக்கில். முதல் பந்து நேராக பவுலரின் தலைக்கு மேலே சிக்ஸர், ஃபிளாட் சிக்ஸர். இரண்டாவது பந்து மிட் விக்கெட்டில் ஒரு இமாலய சிக்ஸர். மைதானத்திற்கு வெளியே போய் விழுந்தது பந்து. புதிய பந்து கேட்கிறார்கள். ஹர்திக் பாண்டியா கியரை மாற்றிவிட்டார். இந்த ஓவரில் மட்டும் 22 ரன்கள். ஆட்டம் சூடுபிடிக்கிறது. 17வது ஓவர். ஸ்கை மறுமுனையில். மிச்சல் சாண்ட்னர் வீசுகிறார். மிகச் சாமர்த்தியமாக பந்து வீசுகிறார். ஸ்கை ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க முயன்று எட்ஜ். கீப்பர் கான்வே பிடித்துவிட்டார். ஓ மை காட், கேப்டன் அவுட். 45 ரன்களில் சூர்யா வெளியேறுகிறார். இந்தியாவுக்கு இது பேரடி. இப்போது உள்ளே வருவது ஃபினிஷர் ரிங்கு சிங். சமீபத்திய சமன்பாடு. 18 பந்துகளில் 48 ரன்கள் தேவை. கழுத்தில் ஹர்திக் பாண்டியாவும் ரிங்கு சிங்கும். இது T20 கிரிக்கெட்டின் கனவு ஜோடி. 18வது ஓவர். லாக்கி ஃபெர்குசன். வேகம் 150 கிலோமீட்டர். ரிங்கு சிங் எதிர்க்கிறார். முதல் பந்து யார்கர். ரிங்கு அதை தடுத்து ஒரு ரன் அடிக்கிறார். இரண்டாவது பந்து ஹர்திக் ஸ்ட்ரைக்கில். ஷார்ட் பால். ஹர்திக் அதை புல் செய்கிறார். பவுண்டரி. மூன்றாவது பந்து வைட் யார்கர். வைட் பால். அடுத்த பந்து ஹர்திக் டிரைவ் செய்கிறார். கேப்பில் செல்கிறது. 2 ரன்கள். கடைசி பந்து ரிங்கு சிங் ஸ்ட்ரைக்கில். ஃபெர்குசன் ஸ்லோயர் பால் வீசுகிறார். ரிங்கு அதை கணித்து விட்டார். டீப் ஸ்கொயர் லெக் திசையில் ஒரு பிரம்மாண்ட சிக்ஸர். ரிங்குவின் முகம் அமைதியாக இருக்கிறது, ஆனால் பேட் பேசுகிறது. இந்த ஓவரில் மட்டும் 16 ரன்கள். கடைசி 12 பந்துகளில் 32 ரன்கள் தேவை. பந்து வீச வருவது மேட் ஹென்றி, அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். முதல் பந்து ஹர்திக் அடிக்கிறார். லாங் ஆஃபில் கேட்ச் மிஸ். சாப்மேன் பந்தை நழுவவிட்டார். 2 ரன்கள். இது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது பந்து ஹர்திக் ஸ்ட்ரைக்கில். பந்து ஸ்லாட்டில் விழுகிறது.
ஹெலிகாப்டர் ஷாட், தோனியை நினைவுபடுத்தும் ஷாட், சிக்ஸர். மூன்றாவது பந்து ஹர்திக் மீண்டும் அடிக்கிறார். ஆனால் இந்த முறை பந்து நேராக ஃபீல்டர் கையில். ஹர்திக் அவுட். 28 ரன்களில் வெளியேறுகிறார். என்ன ஒரு திருப்பம்! இப்போது உள்ளே வருவது சிவம் டூபே. நான்காவது பந்து சிவம் டூபே புதிய பேட்ஸ்மேன், டாட் பால். ஐந்தாவது பந்து டூபே ஒரு ரன் எடுக்கிறார். கடைசி பந்து ரிங்கு சிங் ஸ்ட்ரைக்கில், ஃபுல் டாஸ். ரிங்கு அதை மிஸ் செய்யவில்லை, பவுண்டரி. கடைசி ஓவர், வெற்றிக்கு தேவை 19 ரன்கள். பந்து வீச போவது யார்? மிச்சல் சாண்ட்னர் தனக்கு தானே பந்தை எடுத்துக்கொள்கிறார். ஸ்பின்னர் வீசும் கடைசி ஓவர், ரிஸ்க் அதிகம். ஆனால் சாண்ட்னர் தைரியமானவர். ஸ்ட்ரைக்கில் ரிங்கு சிங், எதிர்முனையில் சிவம் டூபே. பந்து 20.1. சாண்ட்னர் வீசுகிறார். ரிங்கு இறங்கி வந்து அடிக்கிறார். லாங் ஆன் திசையில், சிக்ஸர். முதல் பந்திலேயே சிக்ஸர். மைதானம் அதிர்கிறது. சமன்பாடு 5 பந்துகளில் 13 ரன்கள். பந்து 20.2. சாண்ட்னர் யார்கர் லெங்த் போடுகிறார். ரிங்கு அதை தடுத்துவிட்டு 2 ரன்கள் ஓடுகிறார்கள். ரிங்குவின் ஓட்டம் அசாத்தியமானது. சமன்பாடு 4.